அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லைவ். இதுல இங்கிலீஷ் ஆர்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்குவாங்க. அவங்களுக்கும் இந்த லிங்க் வந்து அனுப்பிச்சிருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் தான் இருக்கும். எண்ணிக்கை வந்து அதிகமாகும்னு பார்த்தா இந்த எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இங்கிலீஷ் ஆர்ட் மற்றும் அதாவது இங்கிலீஷ் ஆர்ட் ஜூனியர் மற்றும் இங்கிலீஷ் ஆர்ட் சீனியர் ரெண்டும் வந்து சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 110 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா கலந்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 16 பேர் தான் கலந்துக்கிறாங்க. மிக 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 குறைவான எண்ணிக்கை. ஸோ இதுவும் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு ரீசன்ல வந்துரும். புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து லைவ்லாம் இருந்தா அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். லைவ் நெறைய பேர் அட்டெண்ட் பண்றதில்ல. இது ஒரு ரீசன் ஃபெயிலுக்கான காரணம். 2வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து பிடிஎஃப் அனுப்புறதில்ல. 1 டேக்கு ஒரு 10லருந்து ஒரு 15 பிடிஎஃப் தான் மொத்தமாவே வருது. ஸோ, நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். நீங்க வந்து நம்ம கிட்டன்ட்டு இல்ல, நீங்க எங்க ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்க நேர்ல போய் படிச்சாலும் சரி, இல்ல வேற ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சாலும் சரி, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணல அப்டின்னா, பாஸ் பண்ணவே முடியாது. ரெகுலர் பிராக்டிஸ் முக்கியம். மிக மிக குறைவா தான் வந்திருக்கு. ஒரு 10 பிடிஎஃப் தான் வந்துட்டு இருக்கு. சரி வாரம் ஒரு தடவ லைவ் அப்ப இல்லன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு லைவ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ, அதுலயும் கலந்துக்கலன்னா அப்புறம் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாம போயிரும். ஸோ இது கலந்துக்கணும். இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக. இப்ப மிக குறைவான நாட்கள் தான் இருக்கு. போன வாரமே நம்ம வந்து வார்ன் பண்ணணும். இந்த மாரி வந்து இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த வாரம் போன வாரத்த விட இந்த வாரம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதற்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஜனவரி நோட்டிஃபிகேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு காரணமா இருக்கும். நெறைய பேர் இந்த ஷார்ட் ஹேண்ட்ல இருந்து விலகி இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால இப்ப லைவ்ல வந்து கம்மியான ஆட்கள் கலந்துக்கிறீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இது வந்து மிகவும் ஆபத்தானது. இப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க? ஜனவரி மாசம் நோட்டிஃபிகேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாசம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இடையில நெறைய வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன். ஜூன் மாசத்துக்கும் அந்த ஜனவரி டூ ஜூனுக்கு ஒரு 4லருந்து 5 மாசம் கேப் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ நல்லா கவனிங்க. 5 மாசம் கேப் இருக்கு. ஆக்சுவலா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ணி ஜூன் எக்ஸாம் வச்சிருக்கலாம். இல்லன்னா ஏப்ரல் ரிலீஸ் பண்ணி ஜூன் எக்ஸாம் வச்சிருக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, எலக்ஷன் வருது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, எலக்ஷன் வர்றதுனால முன்னாடியே வந்து அறிவிச்சுட்டாங்க. ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள்ள அறிவிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி இல்லன்னா ஜூன் மாசம் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ ஜனவரியே அந்த அறிவிப்பு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியால நெறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுறதுனால, ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மளோட கேண்டிடேட்ஸ் என்ன பண்றாங்க, ஸோ எக்ஸாம் நடக்கல, ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணல, ரிசல்ட் வரலன்னா, அவங்க வந்து அந்த அவங்களோட கருத்த வந்து சோசியல் மீடியால தெரிவிக்கிறாங்க. அது நல்ல விஷயம். ஸோ அதனால என்ன ஆச்சு? அதனால சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. குரூப் 2 மெயின்ஸோட ரிசல்ட் வந்து ஜனவரி 12ன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஜனவரி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க. ஸோ அந்த சோசியல் மீடியால ஸ்டூடண்ட்ஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன போராட்டங்கள், அந்த ட்வீட் அப்படின்றதுனால விளைவுகள் வந்து பாசிட்டிவா நடந்திருக்கு. புரியுதுங்களா? பாசிட்டிவா நடந்த போதிலும், இது வந்து இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு லைட்டா ஒரு சின்ன நெகட்டிவ். ஏன்னா, நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்டின்னா, இப்ப பிப்ரவரியோட 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர்ல பாஸ் பண்ணி அதோட ரிசல்ட் வந்துரும். அட்லீஸ்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்துரும். ஸோ அத வச்சு வரக்கூடிய குரூப் 4ல அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது என்னாச்சு? அது கொஞ்சம் தடைபடுற மாரி ஆயிருச்சு. பரவால்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஜனவரி நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாசம் எக்ஸாம். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா 5 மாசம், 6 மாசம் கிட்ட ஒரு மினிமம் 5 மாசம் கேப் இருக்குங்களா? ஜனவரி எண்டு நோட்டிஃபிகேஷன் வந்தா கூட, ஜூன் எண்டு எக்ஸாம்னா கூட நடுவுல ஒரு 4, 5 மாசம் கேப் இருக்கு. ஆக்சுவலா மார்ச் அல்லது ஏப்ரல் ரிலீஸ் பண்ணிட்டு ஜூன் மாசம் அதாவது ஏப்ரல் ரிலீஸ் பண்ணிட்டு ஜூன் மாசம் வைக்க வேண்டியது தான். பட் இந்த எலக்ஷன் இருக்கறனால கொஞ்சம் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஒருவேளை ஏப்ரல் வந்து நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்ல ரிலீஸ் பண்ணி ஜூன் லாஸ்ட்ல எக்ஸாம் வச்சிருந்தாங்கன்னா, பிப்ரவரி 2024 ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து சாதகமா இருந்திருக்கும். ஸோ இப்பயும் என்ன சொல்றேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல.
நோட்டிபிகேஷன் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். அதனாலதான் நான் என்ன ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் ஷார்ட் சீனியர் படிங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா? ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஜனவரி நோட்டிபிகேஷன் ஜூன் மாசம் எக்ஸாம்ன்றதுனால எப்போதுமே நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் கேப் இருக்கும். இப்ப 5 மாசம் கேப் இருக்கு. சோ ஜனவரி நோட்டிபிகேஷன்ன்றது ஆக்சுவலா அது மார்ச் அல்லது ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு தான் அது சமமா இருக்கு. மார்ச் அல்லது ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்ல வரல. பட் இது எதற்கு சமம் அப்படின்னா, மார்ச் அல்லது ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வச்சு ஜூன் மாசம் எக்ஸாம் வைக்கிறதுக்கு சமமானதுதான் இது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நோட்டிபிகேஷன் வந்த டேட்ல இருந்து எக்ஸாம்க்குள்ள ஒரு 3 மாசம் கேப் இருக்கும், அல்லது 100 நாள் கேப் இருக்கும். அந்த 100 நாள்ல நம்ம டிஎன்பிசி போத் ஹையர் டைப்பிங் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணா அழகா உள்ள போலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அப்படின்றதையும் அந்த பாசிபிலிட்டிஸ்னே சொல்லியிருந்தோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் போன முறை போயிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்கன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். 100 டேஸ் வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, டிஎன்பிசி நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டைப்பிங் போத் ஹையர் வச்சு நீங்க டைப்பிஸ்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஜூனியர் அண்ட் விஏவுக்கும் சான்ஸ் இருக்கு. சில பேர் நினைப்பீங்க, சார் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 வருஷம் படிக்கிறாங்க சார், டிஎன்பிசிக்கு 3 வருஷம் படிக்கிறாங்க சார் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நீங்க சொல்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. சில பேர் வந்து கோபத்துல கூட பேசுவீங்க, சார் அதெல்லாம் முடியாது சார், 3 மாசம் 4 மாசத்துல யாராலுமே பாஸ் பண்ண முடியாது சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் அது உண்மை இல்ல. அது வந்து மிகப்பெரிய பொய்ன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து பிராக்டிகலா பேசக்கூடிய ஆள். நான் வந்து நடக்கிற ரியாலிட்டியை தான் பேசுவேன். 3 மாசம் 4 மாசத்துல பாஸ் பண்ண முடியாதுன்னு சிலர் வந்து சொல்லுவாங்க. டிஎன்பிசிக்கு படிச்சு டைப்பிங் போத் ஹையர் வச்சோ அல்லது ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கோ விஏக்கோ போக முடியாது. சிலர்ல பலர் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், கண்டிப்பா போக முடியும். 4 மந்த்ஸ் இருந்துச்சுன்னா அல்ல 100 டேஸ் இருந்துச்சுன்னா நீங்க நல்லா இதுதான் படிக்கணும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சரியான புத்தகங்களை நீங்க வாங்கி படிக்கிறீங்க, சரியான பாடங்களை படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து ஆணித்தனமா பதிவு பண்றேன். புரியுதுங்களா? சிலர் சொல்லுவாங்க 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறேன், 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறேன்னு. அது நம்ம தப்பு இல்ல. அது அது வந்து அவங்க மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன். அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். எந்த ப்ராப்ளமே இல்லாம ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் டிஎன்பிசி நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டைப்பிங் போத் ஹையர் வச்சு போகலாம். அதே மாதிரி ஜூனியர் ஸ்டூடெண்ட் கூட போக முடியும். நல்லா தெளிவா நம்ம படிச்சோம், நிறைய நேரம் படிக்கிறோம், கவனமா படிக்கிறோம், நிறைய ரிவிஷன் கொடுக்குறோம், கண்டிப்பா போக முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு விஷயம். மியூட் பண்ணிக்கங்க. பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, மியூட் பண்ணிக்கங்க. பேசிட்டு இருக்கவங்க மியூட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்றப்ப மத்த எல்லாரும் பார்க்கணும். இப்ப நடுவுல பேசுனீங்கன்னா மத்தவங்களால சரியா கேட்க முடியாம போயிடும். மியூட் மட்டும் பண்ணிக்கங்க, வேற ஒண்ணும் இல்ல. பேசிட்டு இருக்கவங்க உங்க சைடு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மியூட் பண்ணிக்கங்க, ஆடியோ வந்து மியூட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம டிஎன்பிசி குரூப் 4 பத்தி பேசியாச்சு. கண்டிப்பா ஒரு 3 மந்த்ஸ் அல்லது 100 டேஸ் இருந்தாவே போதும். நம்ம நல்லா பிளான் பண்ணி கரெக்டா ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஃபுல்லாவே இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. மனசை தளர விடாதீங்க. ஆனுவல் பிளானர் வந்தா வந்துட்டு போகுது. டிஎன்பிசி நோட்டிபிகேஷனே குரூப் 4 நோட்டிபிகேஷனே வந்தா வரட்டும். ஏன்னா ஜூன் மாசம் தானே எக்ஸாம். நம்ம பிப்ரவரி 20க்குள்ள எக்ஸாம் முடிச்சிருவோம். புரியுங்களா? பிப்ரவரி 20க்குள்ள எக்ஸாம் முடிச்சிருவோம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசத்துக்கு மேல இருக்கு. 120 நாளைக்கு மேல நமக்கு கிடைக்கும். நீங்க இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாம்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, நல்லா பிராக்டிஸ் பண்ணி, ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸாமை கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 120 நாள் இருக்கு. அதுல டைப்பிங் போத் ஹையர் வச்சு கூட நம்மளால போக முடியும்ன்ற அந்த பாசிபிலிட்டி சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இப்ப எவ்வளவு நாள் இருக்கு? ஒரு 1.5 மாசம் இருக்கு. 45 நாள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கு இங்க. அதாவது 45 நாள் அல்லது 50 நாள் வரும். 40 இன்னும் சொல்ல போனா ஒரு 45 நாள். எதுக்கு? இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 120 நாள் வரலாம். ஸோ 120 பிளஸ் ஒரு 40ன்னு வச்சுக்கிட்டாங்க, 160 நாள். இந்த 160 நாள்ல 40 நாள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. 120 நாள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க டிஎன்பிசிக்கு இறங்கிக்கலாம். ஒருவேளை எக்ஸாம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் டஃபா வந்தா கூட, ஒருவேளை நீங்க சரியா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாம் எழுதலைன்னா கூட
அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு பிப்ரவரி முடிஞ்சோடனே மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் தமிழ் டிஎன்பிசிக்கு நீங்க குரூப் 4க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த எக்ஸாம் அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த எக்ஸாம் ஒழுங்கா பண்ண முடியல, அதாவது இங்கிலீஷ் அடல்ட் சீனியர் எக்ஸாம் ஒழுங்கா பண்ண முடியலன்னா கூட ஒரு எக்ஸாம் விட்டு அதுக்கு அடுத்த எக்ஸாம்ல கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க படிங்க. பிப்ரவரி 2024ல கரெக்டா நீங்க ஃபுல் ஃபிளஜ்டா 10 ஹவர்ஸ் உட்காந்து நீங்க படிங்க. ஒன்றும் பெருசா வித்தியாசம் எல்லாம் இல்லை. 160 நாளுக்கும் 120 நாளைக்கும் நீங்க பெருசா வித்தியாசமா நினைச்சுக்கிறீங்க. 40 நாள்ல நம்ம என்னத்த சாதிக்க முடியும் அதையும் யோசிங்க. 40 நாள்ல நம்ம வந்து ஃபுல்லா டிஎன்பிசி படிச்சிட முடியுமா? அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 40 டேஸ் கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு நீ இந்த 40 டேஸ் இங்கிலீஷ் அண்ட் சீனியர் வந்து ஃபுல் ஃபிளஜ்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 1 டேக்கு 10 ஹவர்ஸ் கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். விட்டு விட்டு ஒரு 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீயா இருங்க. ஒரு 1 ஹவர் ஃப்ரீயா இருங்க. அப்புறம் 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் அண்ட் சீனியர் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் சீனியர் எக்ஸாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ் அண்ட் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தும் சரி, இல்ல இங்கிலீஷ் அண்ட் அந்த எக்ஸாம் முடிஞ்ச அந்த அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்தும் சரி, நீங்க டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கிலீஷ் அண்ட் சீனியர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷ் அண்ட் சீனியர் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுங்கன்றத நான் உங்க எல்லார்ட்டையும் இங்கிலீஷ் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். இவங்க வந்து ஜனவரி நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பட் அதுலயும் நான் ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. இது வந்து டென்டேட்டிவ் அப்படின்னா ஒரு தோராயமான ஒரு குத்துமதிப்பான அப்படின்ற மீனிங்ல வருது. ரிலீஸ் பண்ணட்டும். அதாவது ஜனவரி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் ஏதோ சுச்சுவேஷனால லேட் ஆகுது. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து இங்கிலீஷ் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லதாகவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப போயிட்டு நம்ம 40 நாள் இங்கிலீஷ் அண்ட் சீனியரே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமே, நம்ம வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த 40 நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னும் பின்னாடி உங்களுக்கு தோணிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, டிஎன்பிசிக்கு ஒரு 120 நாள் போதுமானது. நல்லா ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் படிச்சு கரெக்டான சரியான பாடங்களை படிச்சா ரிவிஷன் நிறைய கொடுத்தா கண்டிப்பா 120 நாள் டிஎன்பிசிக்கு போதுமானது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 40 நாட்கள் 45 நாட்கள் இங்கிலீஷ் அண்ட் சீனியருக்கு பயன்படுத்தினீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த லைவ்ல இருக்கிறவங்களும் சரி, நம்ம லைவ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாத்துக்கும் இது தெரியணும். இங்கிலீஷ் அண்ட் சீனியர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் சீனியர் முடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போத் இயர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு போத் இயர் கம்ப்ளீட் ஆனாவே என்ன, அடுத்தடுத்த எக்ஸாம்ல ஒருவேளை இந்த எக்ஸாம் தள்ளி போனாலும் சரி, இல்ல அடுத்த எக்ஸாம்லயும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும், இல்ல குரூப் 2 இருக்கட்டும், புரியுதுங்களா? குரூப் 2லயும் சில போஸ்ட் ஒரு 100 போஸ்ட்டுக்குள்ள வரும். ஸோ அந்த குரூப் 2 போஸ்டா இருக்கட்டும், இல்ல பிஏ டு ஆனரபிள் ஜட்ஜ் ஹைகோர்ட் போஸ்டா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பேஸ் இங்கிலீஷ் அண்ட் சீனியர். தமிழ் அண்ட் சீனியர் முக்கியம், இங்கிலீஷ் அண்ட் சீனியர் முக்கியம். அது குறிப்பா இங்கிலீஷ் அண்ட் சீனியர் ரொம்ப முக்கியம் பிஏ டு ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் சேலரி அதிகம். ஸோ அந்த டீடைல் அதிகமா நான் பேச விரும்பல, சொல்றேன் ஒரு இதுக்கு. ஸோ குரூப் 2லயும் ஒரு 100 வேகன்சி செக்ரட்டரியேட்ல போஸ்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் எது எது உங்களுக்கு முக்கியமா இருக்கும்னா, இங்கிலீஷ் அண்ட் சீனியரும் முக்கியம், தமிழ் அண்ட் சீனியர் போத் இயர் வந்து உங்களுக்கு முக்கியமா இருக்கும். அது குறிப்பா இங்கிலீஷ் அண்ட் சீனியர் வந்து பிஏ டு ஆனரபிள் ஜட்ஜ் அந்த போஸ்ட்க்கு வந்து ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தேவைப்படும். புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ் அண்ட் சீனியர் வந்து இந்த குரூப் 4க்கு மட்டும் இல்ல, இது குரூப் 2க்கும் யூஸ் ஆகுது, ஹைகோர்ட் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகுது. ரொம்ப முக்கியம். நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே விட்டுருங்க. அதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ண வேணாம்னு சொல்ல வரல. நம்மளால அதிகமா முடிஞ்சது குரூப் 4, குரூப் 2, ஹைகோர்ட் எக்ஸாம். இது நம்ம தமிழ்நாடு லெவல் எக்ஸாம். இது கண்ணுக்கு தெரியக்கூடிய எக்ஸாம். கொஞ்சம் கொஞ்சம் வேகன்சி அதிகமா வரக்கூடிய எக்ஸாம் தான். குரூப் 4னா 1000 கிட்டத்தட்ட வரும் ஸ்டெனோல. குரூப் 2னா ஒரு 100 வரும். பிஏ டு ஆனரபிள் ஜட்ஜுக்கு ஒரு 80ல இருந்து 100 வரலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் இங்கிலீஷ் அண்ட் சீனியரை முடிக்க சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஷார்ட் ஹேண்ட் பத்தி தெரியாதவங்களுக்கு இதை பத்தி பேசினா புரியாது. நிறைய ஆன்லைன் அகாடமிஸ் இருக்கு, நிறைய ஆஃப்லைன் அகாடமிஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, டிஎன்பிசிக்கு படிங்க, டிஎன்பிசிக்கு படிங்கன்னு சொல்லுவாங்க. அது அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க மேல தப்பும் நம்மளால சொல்ல முடியல. அவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். அது இந்த ஷார்ட் ஹேண்ட் பத்தி தெரியாது. அதனால இதை பத்தி அவங்களுக்கு பேச வராது. அவங்களுக்கு தெரிஞ்சது டிஎன்பிசி, அதனால அதை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு ஆனா நமக்கு ஒண்ணு யோசிச்சு பாருங்க, ஷார்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி பத்தியும் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் பத்தியும் தெரியும். ஸோ அது நமக்கு ஒரு பிளஸ் ஷார்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது. பிஏ டு ஆனரபிள் ஜட்ஜி அந்த போஸ்ட்டுக்கு கைக்கு வந்து 75 ரூபா 80,000 வரும். ஸோ அதையும் நீங்க யோசிங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஷார்ட் ஹேண்ட்ல.
டிஎன்பிசி எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோ அதே மாதிரி ஷார்டனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. புரியுதுங்களா? சென்னையிலே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் செக்ரட்டரியேட் போஸ்ட் எடுத்துக்கலாம். குரூப் 2ல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பியர் டு ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட் சென்னை, மதுரை 2 இடத்துல இருக்கு. ஸோ 2 இடத்துல செட்டில் ஆகக்கூடியவங்க அவங்க எடுத்துக்கலாம். சில பேர் வந்து சேலரி முக்கியமா நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் சென்னையில வாழ்றது, இந்த மதுரையில வாழ்றதெல்லாம் ஓகேவா இருக்கும். எங்கனாலும் போறேன். நமக்கு நான் ஒரு நல்ல ஜாப், நல்ல சேலரி இருந்தா எங்கனாலும் போவேன்ற மாதிரி சிலர் இருப்பீங்க. ஸோ அவங்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள பயன்படுத்திக்கணும். ஷார்ட் ஹேண்ட் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து தெரியாதவங்களுக்கு, அத பத்தி தெரியாதவங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட பத்தி ஒரு ஒரு நெகட்டிவா பேசுவாங்க. ஏன்னா தெரியாது, அதனால நெகட்டிவா பேசுறாங்க. சிலர் எதனால நெகட்டிவா பேசுவாங்க, ஷார்ட் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவங்க ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருக்க மாட்டாங்க. ஷார்ட் ஹேண்ட்ல இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு பொறாமையிலயும் அப்படி பேசுவாங்க. ஷார்ட் ஹேண்ட்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கூட அப்படியும் சிலர் பேசுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஷார்ட் ஹேண்ட கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிருங்க. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் ரொம்ப முக்கியம். கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏன்னா அது நீங்க வந்து ஏன் குரூப் 4 மட்டுமே நீங்க பார்க்குறீங்க? அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 2 பார்க்க மாட்டேங்கிறீங்கல்ல? ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 2க்குள்ள இந்த இங்கிலீஷ் அட்டன் சீனியரோட எக்ஸாம் முடிஞ்சு, அதோட ரிசல்ட் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வந்துரும். ஸோ அதையும் நீங்க யோசிக்கணும். இப்ப அதையும் யோசிக்கணும்ல. குரூப் 4 மட்டும் யோசிக்கிறீங்க. ஏன் குரூப் 2 யோசிக்கல? எல்லாமே யோசிங்கன்னு சொல்ல வரேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பியர் டு ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட் அந்த போஸ்ட் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்தோட எண்டுல கூட வரலாம். திடீர்னு ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு உதவாம போயிரும். இந்த பிப்ரவரி 2024 எக்ஸாம் தான் உதவும். நீங்க குரூப் 4 டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? குரூப் 4ல போய் உட்கார்ந்து 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. பிப்ரவரி 2024ல நீங்க ஆ இங்கிலீஷ் அட்டன் சீனியர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, திடீர்னு எக்ஸாம் கால்ஃபர்னா அழகா இவங்க குரூப் 4ல 30,000, 25,000, 30,000 வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க அழகா போய் உட்கார்ந்து ரூ. 75, ரூ. 80 வாங்கலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்கு. குரூப் 4 மட்டுமே யோசிக்க கூடாது. நெறைய இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்ம பேட்ச்ல உள்ளவங்களா இருக்கட்டும், இல்ல வேற வேற பேட்ச்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஜெனரலா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் படிக்கிறவங்க என்ன என்ன அவங்களுக்கு அப்படியே மைண்ட் கன்ஃப்யூஸ் ஆகி என்ன பண்ணிடுறாங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்க போயிடுறாங்க. அது ஒரு மிக தவறான முடிவா மாறிடும். 5 கொஸ்டின் 10 கொஸ்டின்ல போச்சுன்னா அது மிக தவறான முடிவு. டைப்பிஸ்ட் போத் ஏர்ல போயிட்டீங்கன்னா ஓகே. அதனால நீங்க குரூப் 4 பாக்குறீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 2ல செக்ரட்டரியேட் போஸ்ட் ஒரு 80 வேகன்சி 100 வேகன்சி ஸ்டெனோக்கு வரும். அத பார்க்க மாட்டேங்கிறீங்க. பியர் டு ஆனரபிள் ஜட்ஜ் எப்ப வேணா ரிலீஸ் பண்ணுவாங்க. பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அதுக்கு அடுத்து எக்ஸாம் வருது. நீங்க குரூப் 4 மட்டுமே டார்கெட் பண்றீங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 இருக்கு. பியர் டு ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட் இருக்கு. ஸோ நெறைய விஷயம் இருக்கு. நீங்க குரூப் 4 டார்கெட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல இருந்து விலகி இந்த 1½ வருஷம் 2 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷார்ட் ஹேண்ட் எழுதி, கை வலிக்க எழுதி, உடல் சோர்ந்து அவ்வளோ தூரம் எழுதி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர்ல இருந்து விலகுனா, அது ஒரு நியாயமே இல்லாத விஷயம். அப்புறம் 1½ வருஷம் 2 வருஷம் நீங்க ஷார்ட் ஹேண்ட் படிச்சதுக்கு ஒரு மதிப்பே இல்ல. ஒரு வேல்யூவே இல்லாம போகுதுல்ல. அந்த காலகட்டம்லாம் திருப்பி பார்க்கிறப்போ, ஆகா நம்ம 2 வருஷம் 2½ வருஷம் 3 வருஷம் நம்ம படிச்சிருக்கோம். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர மட்டும் விட்டுட்டோமே! அப்பன்னா இந்த 3 வருஷம் வேஸ்ட் தானே! நான் சொல்றேன் வேஸ்ட் தான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர மட்டும் படிக்காம விலகி நான் டைப்பிங் போத் இயரா போறேன் அப்டின்னா, எதுக்காக ஷார்ட் ஹேண்ட் படிச்சீங்க? 2 3 வருஷம் வேஸ்ட் தானே! நானே சொல்றேன் வேஸ்ட் தானே அது. யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் லைவ்ல இருக்கிறவங்களுக்காக மட்டும் பேசல. லைவ்ல இல்லாதவங்களுக்காகவும் பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கணும். நெறைய விஷயம் இருக்கு. குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. திடீர்னு நல்லா யோசிங்க. நீங்க குரூப் 4 டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஏதோ சில பிரச்சனைகள் வந்து எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா, குரூப் 4 எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா, தள்ளி போகாது. பட் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எதுவுமே இல்லாம போயிரும் நமக்கு. குரூப் 4ம் இல்லாம போயிரும். குரூப் 2ம் இல்லாம போயிரும். பிஎட் ஆனரபிள் ஜட்ஜ் 3மே இல்லாம போயிரும். 3மே மைனஸ் ஆயிரும். எல்லாமே யோசிக்கணும். குரூப் 4 தள்ளி போச்சுன்னா, ஒண்ணுமே இல்லாம போயிருவீங்க. இந்த வருஷத்துல எந்த எக்ஸாம்லயும் நீங்க உள்ள முடியாது. குரூப் 4 தள்ளி போச்சு. நோட்டிபிகேஷன் ஜனவரிக்கு பதிலா திடீர்னு ஜூன்ல சப்போஸ் விட்டுட்டாங்கன்னா, சோ எல்லாமே யோசிங்க. குரூப் 4 டார்கெட் பண்றீங்க நல்ல விஷயம். குரூப் 2 பின்னாடி வருது. அதற்கு இந்த பிப்ரவரி 2024 எக்ஸாம் வந்து உதவும். பியர் டு ஆனரபிள் ஜட்ஜ் இந்த வருஷத்தோட முடிவுல வரலாம். இல்ல ஆகஸ்ட் மாசம் கூட வந்துரலாம். சோ அதற்கும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் உதவும்.
ஸோ எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும். லைவ்ல மிக கம்மியான ஆட்கள் தான் கலந்துட்டு இருக்கீங்க. ஒரு 20 பேர் தான் இருக்கும். அது என்னையோட சேர்த்து. மிக குறைவான ஆட்கள். கிட்டத்தட்ட இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பேட்ச்ல ஒரு 80 பேரு. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் பேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்னு வச்சுக்கலாம். ரொம்ப மிக குறைவான ஆட்கள் தான் இருக்கீங்க. 100, 110 பேர்ல ஒரு 20 பேருன்றது மிக குறைவான ஆட்கள். ஃபெயில் ஆகுறதுக்கு இதுவும் ரீசன் அமைஞ்சிரும். நம்ம இவ்வளவு தூரம் உட்கார்ந்து லைவ் போட்டு நான் இப்போ சொல்றேன். நானும் என்னோட மத்த வேலைகள், என்னோட பர்சனல் ஒர்க் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு லைவ்க்கு வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன். 110 பேர்ல 20 பேர் தான் கலந்துக்கிறீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணமா மாறிடும். நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கு சின்ன சின்ன காரணமா மாறிடும். பிராக்டிஸ் பண்ணாம இருக்கீங்க. ஒரு 10 பிடிஎஃப் தான் அனுப்புறீங்க. ஸோ இதுவும் ஃபெயில் ஆகுறதுக்கு ஒரு காரணமா மாறிடும். ஸோ இப்பவும் சொல்றேன், இப்ப இருந்து நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்பவும் சொல்றேன் பாஸ் பண்ணலாம். அந்த வாய்ப்பு இன்னமும் இருக்கு. இன்னமும் அந்த வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. இனிமே அடுத்தடுத்த வாரம் வரும்போது, இவ்ளோ 100% தெளிவா நீங்க பாஸ் பண்ணிருவீங்கன்னு என்னால வாக்கு குடுக்க முடியாது. இப்போ ஓகே. இன்னும் ஒரு 45 டேஸ் இருக்கு. பிராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு ஒரு வாரம் போயிட்டே இருக்கும்போது, கடைசி 30 நாள் இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணலான்றத நாங்க உறுதியா சொல்ல முடியாது. ஸோ இப்ப இருந்து கரெக்ட்டா புடிச்சுக்கங்க. இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பாஸ் பண்ணலாம். குரூப் 4 பத்தி சொல்லிட்டேன். குரூப் 2 பத்தி பேசிட்டேன். டியர் டு ஆனரபிள் ஜட்ஜ் அந்த போஸ்ட் பத்தியும் பேசிட்டேன். எல்லாமே பேசிட்டேன். அதோட முக்கியத்துவத்தையும் சொல்லிட்டேன். குரூப் 4 தள்ளி போனாலும் சிக்கல் ஆகும்ன்றதையும் சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டேன். இன்னமும் முடிவெடுக்க முடியாம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரை விட்டுட்டு குரூப் 4 படிக்க போறேன்னு ஒரு தவறான முடிவு எடுத்து இந்த வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதனால தெளிவா முடிவெடுங்க. தெளிவா முடிவெடுங்கன்னு சொல்றதை விட இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் படிக்கிற அந்த முடிவை எடுங்கன்னு நான் சொல்றேன். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் தான் இருக்கு. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் படிக்கக்கூடிய இந்த ஒரு தெளிவான முடிவு எடுத்துருங்க. குரூப் 4 மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு அடுத்து குரூப் 2 வருது. அதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 வருஷம் ஒர்க் பண்ணுங்க. அல்லது 1 வருஷம் குரூப் 2 செக்ரட்டரியேட் அந்த போஸ்ட்ல ஒர்க் பண்ணுங்க. செக்ரட்டரியேட்ல ஸ்டெனோ அந்த போஸ்ட்ல ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து குரூப் 4 வரட்டும். அதுல போய்க்கங்க. யாரு வேணாம்னா? இந்த குரூப் 4ல தான் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, என்ன பண்ணுவீங்க? இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வேணான்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துருவீங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர படிச்சுட்டு, சரி நான் குரூப் 2ல போய்க்கிறேன் வேலைக்கு. ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் நான் குரூப் 2 செக்ரட்டரியேட்ல ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறம் அடுத்த குரூப் 4 வரும். அதுல நான் வந்து என் ஊர் சைடு வந்துக்கிறேன். வேற எக்ஸாம் எழுதி, குரூப் 4 எக்ஸாம் எழுதி, நல்ல மார்க் வாங்கி போத் இயர் வச்சு இந்த பக்கம் வந்துக்கிறேன். இதுவும் ஒரு முடிவு இருக்கு. இப்படியும் இந்த சைடு ஒரு பார்வை இருக்குன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நடுவுல டியர் டு ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட் வரட்டும். இங்கிலீஷ் ஹையர் முடிச்சிட்டீங்கன்னா, டக்குன்னு அதுக்கு அப்ளை பண்ணா, நல்லா பிரிப்பேர் பண்ணி, நல்லா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் நல்லா பிரிப்பேர் பண்ணி, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பாஸ் பண்ணி, டியர் டு ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட் வருது. ஸோ அந்த கோர்ட் சம்பந்தமான வேர்ட்ஸ், அது சம்பந்தமான ஃப்ரேசஸ், அது சம்பந்தமான பேசேஜ்லாம் பிராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா, திடீர்னு 75,000 சம்பளத்துல போய் உட்கார்ந்துரலாம். அப்புறம் குரூப் 4ம் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல நமக்கு. எல்லாமே யோசிக்கணும். குரூப் 4 மட்டுமே யோசிக்காதீங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. இப்ப எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சாச்சு. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியாச்சு. அதே மாரி இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கண்டிப்பா படிங்கன்றதை நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம டிக்டேஷனுக்கு போவோம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பேசேஜ் வந்து டிக்டேஷன் போடுறேன். எல்லாம் ரெடியா இருங்க. எல்லாம் ரெடியா இருங்க. நோட் எடுத்துக்கங்க. பென்சில் எடுத்துக்கங்க. பென்சில் வந்து சீவிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் ரெடியா இல்லாம இருப்பீங்க. நம்ம திடீர்னு டிக்டேஷன் ஆரம்பிச்சுருவோம். அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. நோட் எடுத்துக்கங்க. பென்சில் எடுத்துக்கங்க. பென்சில் சீவிக்கங்க. ரெடியா இருங்க. நான் பேசுறது சரியா கேக்குதா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. சாட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழ. அதுல மெசேஜ் பண்ணி கூட நீங்க தெரியப்படுத்தலாம். கீழ பாட்டம்ல 4வது ஆப்ஷனா சாட் அப்படின்னு இருக்கும். நான் பேசுறது சரியா கேக்குது. ஓகே ஆடியபிள். ஓகே சார். இல்ல ஓகே அண்ணா ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் டிக்டேஷன் ஆரம்பிச்சிருவேன்.
ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். எல்லாம் ரெடியா இருங்க. ஸ்டார்ட் பண்ணிரலாம். நான் ரெக்கார்டிங்லாம் ஆன் பண்றேன். அதாவது ஆடியோ டைமர் வந்து செட் பண்றேன். தொடர்ச்சியா 2 பேசேஜ் போட்டுருவேன். போட்டாலும் போட்டுருவேன். ஒரு பேசேஜ் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படியே நிறுத்திடாதீங்க. தொடர்ச்சியா 2 பேசேஜ் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெடியா இருங்க. எக்ஸாம் பேசேஜ் தான் போடுறேன். ஓகேங்களா? எந்த எக்ஸாம் பேசேஜ் வேணாலும் போடுவேன். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இருக்க இருக்க ஸ்பீட் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேசேஜ் வந்து 7 நிமிஷத்துல போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ரெடி? 'ஸ்டார்ட்'. பிப்ரவரி 2001. 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second. Start. Ladies and gentlemen, I have great pleasure to take part in this seminar regarding the role of agriculture in the development of the country. As you are all aware, agriculture is the largest and the most important sector of our country's economy. It is to be remembered that about 70% of our population depend upon agriculture, and a majority of them live in our villages. While the people in the villages are directly engaged in farming, those outside are engaged in the trading of agricultural products or employed in agro industries. It is a well-known fact that agriculture contributes a lot for the general economic development of the country. It is therefore necessary for all of us to know the vital role it plays in our development. As our incomes increase, our needs also increase to the same extent, and it is agriculture which meets our basic food requirements. If agriculture is not properly cared for, shortage of food grains would result in increase in the prices of all commodities and also affect the economy. Agriculture also contributes to economic development through the supply of labor. In spite of the fact that there is migration of labor from agricultural areas to the industrialized towns and cities throughout the country, we have to bear in mind that agriculture still constitutes the major source of employment in the country and is available at a lesser cost. In this connection, I would like to point out that agriculture contributes largely to the earning of foreign exchange. We are all proud to say that our country has all the natural resources and the appropriate climate for the development of agriculture. At the same time, we should also take steps to discard unproductive methods of farming and take advantage of the modern technology which helps
to get maximum yield with the minimum use of water and fertilizers. I would like to mention here that I was surprised to note that a small country like Israel, without much natural resources or abundant rains as we have in our country, has been able to invent new methods of farming and irrigation, due to which their agricultural production has increased to a large extent. I am therefore sure that if we can add one or two new crops within the existing crop pattern and use new technologies, we would be able to earn huge amounts of foreign exchange. As far as I am concerned, from my experience in the past 50 years, I have seen that large incomes of the rural people have always helped in the stimulation of industrial growth, especially in the consumer goods industry. As a matter of fact, this has happened in many parts of the world, and I am sure that this will improve the standard of living of our farmers. I am happy to inform you that the opening of a large number of farmers markets by the government throughout the state has helped in the development of agriculture sector to a very great extent. The farmers are now able to get remunerative price for their produce, and the government is giving all assistance, including free transport, for the welfare of these people. I would not like to take much of your time, and I would only request you to send as early as possible a report on your deliberations to the government along with your recommendations. On behalf of the government, I can assure you they will receive the sympathetic consideration of the government. I thank you for the opportunity, and I wish you all a grand success. Letter from Messrs. Bose and Company Limited, Calcutta, to the Chairman, State Trading Corporation, New Delhi. Dear Sir, we are one of the leading packaging and printing industries in India, functioning with Calcutta as headquarters. We have branches in 10 locations spread all over the country. We are engaged in the business of packaging for the past 30 years and have also started the business of printing on tins, jute, and polythene bags, cartoons, sachets, etc. since the last decade. As you are a very large organization dealing with huge quantities of essential commodities, we are eager to do packaging and printing works for you. We assure you of prompt and efficient response on your bulk orders. We are also very happy to inform you that we could quote the most reasonable rate in the market if you provide the opportunity. We have computerized all our branches, and you can take place orders with any of our branches situated throughout the country, but we would also like to add that the tax rate will offer from state to state. In this connection, we would be very glad to depute our marketing manager to meet you on a convenient date at New Delhi. He would be able to give more information about us and answer all our queries. Your officers can also inspect our factories. We look forward to the pleasure of hearing from you in this regard. Thanking you, yours faithfully. Stop. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 7 நிமிஷம் 5 செகண்ட் 7 நிமிஷம் 5 செகண்ட் 5 செகண்ட் மட்டும் கூட போயிருச்சு. இப்ப நான் பேர் வாசிப்பேன், அவங்க வந்து வாசிக்கணும்.
தப்பா வாசிச்சா பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனந்த் இருக்கீங்களா? பேர் வந்து ஆனந்த்னு போட்டிருக்கீங்க, இருக்கீங்களா? இருக்கேன் சார். நீங்க வாசிங்க. Ladies and gentlemen, I have great pleasure to take part in the seminar regarding role of agriculture in the development of the country. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டு டேக் பார்ட் இன் திஸ் செமினார், அது இந்த இல்ல இன் திஸ் செமினார்னு போட்டுக்கோங்க. Okay, in this seminar regarding the role. ரிகார்டிங்க்கு அப்புறம் தி சொன்னீங்களா? Regarding the role, sir. வாசிங்க. Regarding the role of agriculture in the development of the country, full stop as you are as you are all aware, agriculture is the largest and most important sector of our அண்டுக்கு அப்புறம் தி போட்டிருக்கீங்களான்னு பாத்துங்க. அண்டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். and the most important sector of our country's economic. Full stop. It is. போதும் போதும். முத்து மாதிரி இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாசிங்க. It is to be removed that about 70% of. இருங்க மெது வாசிங்க. It is to be remembered that about 70% of our population depend upon agriculture and majority of them live in our villages. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல நான் லிவ்னு படிக்கிறதுக்கு லைவ்னு படிச்சிட்டேன். வாசிங்க. live. அதுக்கப்புறம் their people in the villages. இருங்க. live in our villages full stop. அதுக்கப்புறம் while the people. என்ன சார்? while 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 the people. while the people in the villages are correct directly in the engaged in farming this those outside are engaged. sir? Are engaged in the proper trading of agricultural products are employed in agriculture. போதுங்க. employed in agro industries. போதுங்க. ரியல்மி 1ன்னு போட்டிருக்கீங்க. யூசர் நேம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாசிங்க நீங்க. It is a well-known fact that agriculture contributes a lot for the general economic development of the country. It is therefore countryல ஒரு full stop வரும்போது சொல்லுங்க. It is therefore necessary for all of us to know the vital role it plays in our development. Full stop. போதும். சகுந்தலா இருக்கீங்களா? யூசர் நேம். இருக்கேன் சார். அப்படியே வாசிங்க. as our income tax. இருங்க. வெயிட் பண்ணுங்க. as our incomes increase our
in also to the some இருங்க extent இருங்க அவர் இருங்க வெயிட் பண்ணுங்க அவர் நீட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் To the same extent. ஒவ்வொரு the- வார்த்தையா பண்ணுங்க some extent to To the the- some extent and இருங்க டு தி சேம் some எக்ஸ்டென்ட் extent and it is agriculture which is means our Which means- basic which means our basic food grains food ஃபுட் products இருங்க ஃபுட் requirements ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபுல் ஸ்டாப் அதுக்கப்புறம் வாசிங்க full stop. If agriculture is not proper appropriate that இல்ல ப்ராப்பர்லி of- கரெக்டா வாசிங்க that of wood grains would results in இருங்க ப்ராப்பர்லி கேர்டு ஃபார் ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் when இருங்க Wood- வுட் அது would, வுட் uh, ரிசல்ட் result in increase to the price இன்க்ரீஸ் இன் தி of all commodities and also for the அஃபெக்ட் தி எக்கனாமி affect the economy. போதும் Stop. போதும் Okay. வினோ அப்படின்றவங்க இருக்கீங்களா வினோன்னு போட்டிருக்கீங்க ஓகே சார். வாசிங்க எக்கனாமிக் அடுத்து வாசிக்கவா சார்? ஆமா அதுக்கப்புறம் வாசிங்க அக்ரிகல்ச்சர் ஆல்சோ ப்ராஜெக்ட்ஸ் சார் அது கான்ட்ரிபியூட்ஸ் டு contributes to economic development through the supply of labor அதோட ஃபுல் ஸ்டாப் அதுக்கப்புறம் வாசிங்க Stop. இன்ஸ்பைட் ஆஃப் த fact inspect of the fact that there is migration of labor from agriculture areas to the industrialized towns and cities throughout the country. Full stop, sir. இல்ல அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இல்ல கமா தான் We have to bear in mind that agriculture still still constitutes the major source of employment in the country and is available at a lesser cost. லெஸ்ஸர் காஸ்ட் போதும் அருள் இருக்கீங்களா யூசர் நேம் வந்து அருள் அப்படின்னு போட்டிருக்கீங்க வாசிங்க கொஞ்சம் சத்தமா In this mention, I would like to point out that agriculture products contributes agriculture contributes to the foreign exchange இருங்க largely to the earning of foreign exchange அந்த இடத்துல ஒமிஷன் பண்ணிருக்கீங்க நோட் பண்ணிக்கங்க agriculture contributes largely to the earning of foreign exchange அதோட ஃபுல் ஸ்டாப் அதுக்கப்புறம் எழுதி இருந்தா வாசிங்க we are all proud to say of the industrial resources இருங்க appropriate பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க பானு அப்படின்னு போட்டிருக்கீங்க எழுதியிருக்கீங்களா டிக்டேஷன் எழுதியிருந்தா வாசிங்க சரிங்க சார் எதுல இருந்து சார் வாசிக்க இந்திஸ் கனெக்ஷன்ல இருந்து வாசிங்க ஓகே சார் இன் திஸ் கனெக்ஷன் ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் தட் அக்ரிகல்ச்சர் contributes largely to the earning of foreign exchange. Full stop. We are all proud to say that our country has also the okay sir, all the natural resources and the appropriate
appropriate climate for the development of agriculture. Full stop. போதுங்க, போதும் போதும். Okay, sir. திவ்யா வேலுச்சாமின்னு போட்டிருக்கீங்க, இருக்கீங்களா? Sir, இருக்கேன் sir. வாசிங்க. At the same time, we should also take steps to discard வாசிங்க. டிஸ்கார்டு தான், discard unproductive methods of farming and take advantage of the modern technology which to get minimum which helps to get which helps to get asa which helps to get which helps to get maximum yield with the minimum use of water and fertilizers. Full stop. I would like to mention here that I am surprised. I was surprised. I was surprised to need sir. Note that a country like small country that a small country sir. small country like Israel without natural resources or without much natural resources or abundant sir abundant rains as we have in our country has been able to invent new methods of farming and irrigation, due to which their agricultural production has increased to a large extent. Full stop. போதும். Yes. தங்கமணி இருக்கீங்களா? யூசர் நேம் ஜி தங்கமணின்னு போட்டிருக்கீங்க, இருக்கீங்களா? இருக்கீங்க சார். அப்படியே வாசிங்க. I am therefore sure that if we can add one or two new crops within the extending crop pattern and use new we would we would be able to இருக்கீங்க சார். நியூ அப்புறம் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் we would. ஓகேங்க சார். We would be able to huge amounts of be able to earn huge. Okay sir, earn huge amount of foreign exchange. As far as I am concerned from foreign exchange க்கு அப்புறம் ஒரு full stop அதெல்லாம் சொல்லுங்க, அதுக்கப்புறம். Okay sir. As far as I am concerned from my economics for the past experience from my experience. இருங்க, பார்த்து பொறுமையா நிதானமா வாசிங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, ஒவ்வொரு வார்த்தையா வாசிங்க. I am concerned from my experience in the past. I have seen large incomes of the rural people. இருங்க, நீங்க வாசிக்கிறது கடகடன்னு வாசிக்கிறீங்க, அப்படி வாசிக்க கூடாது ஷார்ட்ஹேண்ட்ல. நீங்க ஏன்னா நடுவுல விடுறீங்க, நீங்க அத வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும்ல. இப்ப எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் அவங்க நோட்டை பாத்துட்டு இருப்பாங்க. பாஸ்ட் 50 இயர்ஸ் நீங்க விட்டுருக்கீங்க. பாஸ்ட் 50 இயர்ஸ்ங்க சார். அதுல பிரச்சனை இல்ல, ஆனா மெதுவா வாசிங்க. ஓகேங்க சார்.
I have வாசிங்க. I have seen large incomes of the rural people. இருங்கங்க, ஒவ்வொரு வார்த்தையா வாசிங்கங்க. நான் நடுவுல பேசுறேன், அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. ஒவ்வொரு ஓகேங்க வார்த்தை விட்டு இருக்கீங்க, அதனால நான் சொல்றேன். I have seen சரிங்க சார் that. seen that large incomes of the rural people have always allotted in the helped in the stimulation increase natural industrial Stimulation of industrial crop especially growth. Industrial growth sir. ஆமா. Especially some goods in some goods in industry. பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது பாருங்க. நான் நடுவுல வெயிட் நான் பேசுறேன், நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க டவர் ப்ராப்ளம்னால இடையில கேட்கலைங்க சார் நீங்க சொன்னது. அப்படியா? சரி இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தையா வாசிங்க, அதான் சொல்றேன். இப்ப பொறுமையா வாசிங்க. இப்ப என்ன போதும் எக்ஸ்ட்ரா போனா என்ன, பொறுமையா வாசிங்க. சரிங்க சார். Especially industrial growth, especially some goods especially in the consuming consumer goods அடுத்து இண்டஸ்ட்ரின்னு எழுதியிருக்கேங்க சார். போதுங்க, இண்டஸ்ட்ரி அதோட ஃபுல் ஸ்டாப் போதும். ஓகேங்க சார். பிரியா இருக்கீங்களா? யூசர் நேம் பிரியான்னு போட்டிருக்கீங்க. எஸ் சார். As a matter of fact, this has happened in many parts of the world, and I am sure that this will improve the standard of living of our farmers. Full stop. I am happy to inform you that the opening of large number of opening of a large number of farmers markets by the government throughout the state has helped in the development of agriculture sector to a very great extent. Full stop. போதும். சரண் எஸ்கே அப்படின்னு போட்டிருக்கீங்க, இருக்கீங்களா? சரண் எஸ்கே. யூசர் நேம் வந்து சரண் எஸ்கே அப்படின்னு போட்டிருக்கீங்க. யூசர் நேம் வந்து சரண் எஸ்கே இருக்கீங்களா? யூசர் நேம் வந்து தங்கம் 100 இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாசிங்க. The farmers are now able to get price for their produce. Get remunerative price. Okay. Price for their produce, and the government is giving all assistance, including free transport, for the welfare of these people. Full stop. I would like to take. Wait பண்ணுங்க. I would not like to. I would not like to take much time. Much of your time, and I would only request you to send as early as possible a report on to the government. A report on your deliberations
to the government. ம் along with your recommendations on behalf of the government. போதுருங்க. வித்யா, யூசர் நேம் வித்யா இருக்கீங்களா? வாசிங்க. சத்தமா வாசிங்க. on behalf of the government. சத்தமா வாசிங்க. I can. The government, I can assure you, they will receive the sympathetic consideration of the government. I thank you. கவர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு full stop இருக்கு. Full stop. I thank you for the opportunity and I wish you all success. All a grand success. All a grand success. Letter from Bose and Company. This is Bose Letter and from Company Limited. Answer. Letter from Messrs. Bose and Company Limited. Calcutta. To the chairman. Calcutta to the chairman. State Guiding Corporation. New Delhi. Dear sir. போதுருங்க. இல்ல போதுருங்க. வேற யாராவது வாசிக்காம இருக்கீங்களா? வாசிக்காம யாராவது இருக்கீங்களா? நடுவில் வந்து ஒரு பெரிய யூசர் நேம் இருக்கு. 1IL30YVSSFR3ENXZP இந்த மாதிரி ஒரு வாசிங்க. Hello. வாசிங்க. Sir. Dear sirல இருந்து வாசிங்க. One second. Dear sir, we are one of the leading packaging and printing industry in India. Functioning. Calcutta. Functioning with Calcutta has headquarters. We have Calcutta as headquarters. Full stop. Okay. We have branches in 10 locations spread all over the country. We are engaged in the business past 30 years. Business of packaging for the packaging for the past 30 years and have also started the business of printing industries. Printing on things. Jute. Polythene bags and polythene bags, cartoons, sachets, etc. since last decades. Since the last decade. Okay sir. போதும். யாராவது வாசிக்காம இருக்கீங்களா? யூசர் நேம் திவ்யா வேலுச்சாமி இருக்கீங்களா? யூசர் நேம் திவ்யா வேலுச்சாமி இருக்கீங்களா? சரி சார். இருக்கேன் சார்.
வாசிங்க. Last decade, as you are very large organization dealing with huge quantities of efficient commodities. எசென்சியல் Yeah. கமாடிட்டி. Essential commodities. We are eager to do packaging and printing works for you. Full stop. We assure you of prompt and efficient response on your bulk orders. Full stop. We are very happy. We are also. Sir. ஆமா. We are also very happy to inform you that We could. that we could sir. We could quote. We could quote the most reasonable rate in the market if you provide the opportunity. Full stop. We have. போதும். ரியல்மி 1ன்னு போட்டிருக்கீங்க. யூசர் நேம் இருக்கீங்களா? முத்துமாரி இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாசிங்க அப்படியே. We have computerized branches. All our branches. அப்புறம் எழுதல சார். இருங்க, வெயிட் பண்ணுங்க. வினோ இருக்கீங்களா? வினோ யூசர் நேம் போட்டிருக்கீங்க. இருக்கேன் சார். வாசிங்க. And you can take place orders with any of our products. Branches sir. Branches situated sir. Situated throughout the country. But we would also like to add. என்ன sir? Like to add that the tax rate welfare will differ. sir. ஆமா, will differ from state to state. Full stop. போதும். ஆனந்த் இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாசிங்க. In this connection, we would be very glad to debut our marketing manager to meet you on a convenient date at New Delhi. Full stop. He would be able to give more information about us and answer all our queries. Full stop, sir. போதும். பானு அப்படின்றவங்க இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாசிங்க. Your officers can also inspect our factories. Full stop. We look forward to the pleasure of hearing from you. In this regard, sir. ஆமா, in this regard. Thanking you, yours faithfully. எல்லாம் அடுத்த ஸ்பீடுக்கு ரெடியா இருங்க, நான் வாசிக்க போறேன்.
நோட் எடுத்துக்கங்க, பென்சில் எடுத்துங்க. பென்சில் சீவலைன்னா சீவிக்கிங்க. இப்ப போட போற ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஒரு 2 ஸ்பீடு தொடர்ச்சியா போட்டுருவேன் இப்ப. ரெடியா இருங்க. ரெண்டு ஸ்பீடு தொடர்ச்சியா போட்டுருவேன். ரெடியா இருங்க. ஒரு ஸ்பீடு வந்து எக்ஸாம் ஸ்பீடு, இன்னொரு ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் ஸ்பீடு. Ready, start. 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second. February 2003. Start. Mr. Speaker, sir, I am grateful to the honorable members who have take part in this discussion on the demand for land revenue department and made useful suggestions. I think you will agree that many subjects have been covered in the course of the discussion. I will try to reply to as many points as possible. First of all, I would like to take up the question of land reforms. It has been said that the government are going on giving some reason or another for not tackling the problem. I submit that the government have begun to deal with this problem and they are doing their best in that direction. Honorable members are aware that we have passed many pieces of legislation so far as this matter is concerned. From this, it will be seen that the government are doing something to tackle the problem. At the same time, I admit that the problem has not yet been fully tackled. We are doing our best step by step. In this connection, I would like to point out that the object of land reforms is to get rid of the non-cultivating tenants as far as possible, to give fixity of tenure to the cultivators and also to fix fair rent. I would like to make it clear that these are the main principles governing land reforms. As regards the elimination of middlemen, something has been done by the government already. So far as fixity of tenure is concerned, we are aware that there must be some fixity of tenure of the cultivating tenants so that they may take interest in the land and produce more for this purpose. We may take, for instance, a tenant living in a house. We know that he will not take any interest in the proper care of the house. But on the other hand, if he has a house of his own, he will take care of the house. He will see that necessary repairs are carried out from time to time, and he will see that the house is well maintained. He does so because he is interested in the house as its owner.
In the same way, in the case of these lands, also if the tenant has some fixity of tenure, it is certain that he will take interest in the land because he will be sure that the increased produce will come to him and not go to the landlord. That is the reason why the government want to bring forward legislation so far as fixity of tenure is concerned. As regards fixation of fair rent, it may be made clear that the government also want that the riots should be able to get fair and reasonable rent. When fair rent is fixed, I am sure the standard of living of the people will also be raised. From this point of view, also, we think that fixation of fair rent is necessary. Then there was a good deal of criticism about the revenue administration. There is no doubt that there may be some defects here and there that nothing should be done to remedy the facts. I do realize that we must tone up the administration, but at the same time, I would plead that we require time for this purpose. We are taking steps in that direction. The Revenue Reorganization Committee has submitted its report, and as soon as the report is examined fully, steps to tone up the administration will be taken by the government. Letter from Giri and Sons Madurai to Messrs. Damodaran and Company, Chennai. Dear sirs, we are much obliged to you for the prompt consignment of the goods that we asked for. But on opening the consignment, we are surprised to find that there are also some vessels in it which we did not ask for. We think that they are intended for some other customer of yours and that they were sent to us by some mistake. We shall be glad to forward them to the proper person if you are kind enough to let us know his address as early as possible. Or if you so desire, we shall send them back to you. We await your instructions in regard to this matter. We enclose a check towards the cost of the consignment sent by you. We shall be thankful if you acknowledge receipt of it immediately. We take this opportunity to inform you that we are in need of some more goods and we shall send an order for them as soon as possible. At present, we require some gas stoves and electric automatic coffee filters which are in great demand here. If you will be able to supply them and if you also quote their prices, we shall let you know the exact quantity of the goods that we require. We hope you will send the information at an early date. We await your reply. Yours faithfully, General Speed. I am obliged to honorable members of this house because they have welcomed a number of proposals. A number of suggestions have been made by members so far as the different classes are concerned. I would assure them that the joint committee would go into all these provisions and make such improvements, if any, as they consider necessary. I would only reply in a general way to certain points raised by honorable members. A number of members made a reference to the earlier part of this bill in which provisions regarding the land revenue administration have been laid down. Probably they are not aware that there are exactly similar provisions in some of the land revenue code which has been in use for, I believe, a very large number of years and the provisions of which have on the whole been found very satisfactory. Similarly, we have a land revenue code in Madhya Pradesh. A large number of provisions in this bill concerning the land revenue administration have been taken from these two codes amongst other. Under the circumstances, I would submit to this house that when these provisions have been found
by experience to be satisfactory, we ought to apply them to Tripura also. Had the honorable members seen that there were similar provisions in this land revenue codes about sales, record of rights, correction of boundaries, preparation of maps, etc., they bought that these were new provisions. They are exactly the same as contained in the original provisions made by our leaders during the forming of rules. Under the land revenue codes, a number of matters have to be decided by the land revenue authorities. One member was struck by a provision that all the property not owned by an owner vested in government. That is one of the fundamental principles on which the right to land is based. If any particular land is owned by a private person, then different consideration arise. Otherwise, as under the Maharashtra Land Revenue Code, some provisions have to be made because you cannot think of any property without any owner. Here, you will agree that government on behalf of the people have to hold all these lands. That is the reason why such a provision has been made. Execution sales under the Land Revenue Act have also to be provided for. Appeals have to be provided for, and it would not be correct to say that these provisions have been taken over from the Code of Civil Procedure or from some other legislation. The Land Revenue Code has to be complete in itself. In this territory of Tripura, it was found that there were a number of acts, but they were not up to date, they were not complete. That is why in this bill we have introduced in the earlier part all the provisions regarding land revenue administration. Then certain objections were raised regarding the principles that we had followed in making certain land reforms proposals. In this connection, I may add that we have got the second 5-year plan where the whole question has been discussed in all its aspects and general lines have been laid down on which every state government is expected to proceed. In respect of land reforms, the second 5-year plan has suggested that immediate steps ought to be taken. For example, the planners find out that there ought to be the abolition of intermediaries. They refer some of the state where such intermediaries have been abolished, and they have pointed out that it ought to be done so far as Tripura is concerned. The state was Tripura was especially mentioned. That is the reason why we have to a large extent naturally borrowed from the principles laid down in the second 5-year plan. If these two items are taken into account, the land revenue codes in the various states for land revenue administration and the principles laid down in the second 5-year plan for introducing reforms on a number of points, then possibly a large volume of the criticism which has been made here will disappear. I would not like to go deeply into the various provisions. A point was made that unauthorized occupation should be regularized by bringing it down almost to the date of the bill itself. That would not be a proper method. So far as unauthorized occupation is concerned, it has to be provided against except where in the interest of the people it can be regularized. Another point was made that if a tenant or a person in possession did not cultivate the land properly, he ought not to be evicted immediately. I was surprised at my honorable friend contending that even if the land was not cultivated for 12 years, no action should be taken within 12 years. That is not the correct attitude to take. We should also undertake that while the interests of the agriculturists have to be fully safeguarded, we have also to take into account the larger
பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு வந்து 6 நிமிஷம் 20 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, அதாவது எக்ஸாம் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 6 நிமிஷம் 20 செகண்ட். அதுக்கப்புறம் இப்ப லாஸ்டா போட்ட ஜெனரல் ஸ்பீடு 6 நிமிஷம் 24 செகண்ட். ரொம்ப ஃபாஸ்டா இருந்திருக்கும். அப்பப்போ ஒரு ஸ்பீடு இந்த மாதிரி ஃபாஸ்டா நீங்க எழுதி பார்த்து உங்களை நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் போட்டது இல்லாம நீங்க வீட்ல உட்காந்து நீங்களே ரெக்கார்ட் பண்ணணும். 6 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்பப்போ ஒரு ஸ்பீடு எழுதி பார்த்தாதான் அப்பப்போ உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் ஸ்பீடே எடுத்துட்டு ஒரு 6 நிமிஷத்துல நீங்களே ரெக்கார்ட் பண்ணி எழுதி பாருங்க. அல்லது உங்ககிட்ட ஏதாவது ரெக்கார்டிங் இருந்தாலோ அல்லது யூடியூப்ல வந்து ரெக்கார்டிங்ஸ் இருந்தாலோ ஒரு 6 நிமிஷம் ஸ்பீடு வந்து எழுதி பாருங்க. ஜூனியரா இருந்தாலும் 6 நிமிஷம் தான், சீனியரா இருந்தாலும் 6 நிமிஷத்துல எழுதி பாருங்க. ஜூனியர் ஸ்டூடெண்ட் சீனியர்ல கலந்துக்கிட்டு நீங்க இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு லைவ் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு லைவ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபுல்லா ஷார்டன் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். நான் மறுபடியும் சொல்றேன், ஷார்டன் வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாதியிலே விட்டுறாதீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்றேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. குரூப் 2 இருக்கு, பிஎட் ஆனரபிள் ஜட்ஜ் அந்த போஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாமே டார்கெட் பண்ணுங்க. குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ண வேணாம். குரூப் 4 டார்கெட் பண்ணிட்டு இங்கிலீஷ் அட்டன் சீனியர் விட்டுட்டு குரூப் 4க்கு போயிடாதீங்க. சிக்கல் வரலாம். புரியுதுங்களா? டைப்பிஸ்ட், அதாவது டைப்பிங் போத்தையர் வச்சு நீங்க போயிட்டீங்கன்னா ஓகே. சப்போஸ் போக முடியல, 5 கொஸ்டின் 10 கொஸ்டின்ல போச்சுன்னா மறுபடியும் நீங்க ஷார்டன் வரணும், ஸ்பீடு கொண்டு வரணும். ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் வரணும். திருப்பி எழுதுனதே எழுதிட்டு இருக்கணும். ஸோ இப்பவே எழுதுனதே திருப்பி திருப்பி இப்பயே எழுதி நல்லா ஸ்பீடு கையில வச்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒரு 45 டேஸ்ல ஃபுல் ப்ரிப்பரேஷன் கொடுத்து பிஃபோர் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் அண்ட் சீனியர்ல பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கு புக்ஸ் எடுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வரும். நீங்க இங்கிலீஷ் அண்ட் சீனியர் எக்ஸாம் நல்லா எழுதிட்டீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுவே உங்களுக்கு என்ன வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. அதுவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்பிசிக்கு நல்லா படிக்க வச்சிரும். இங்கிலீஷ் அண்ட் சீனியர் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணி பாஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நல்லா படிப்பீங்க. இன்னும் பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு மைண்ட் செட்டப் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 2 வரும், பிஎட் ஆனரபிள் ஜட்ஜ். ஸோ எல்லாமே நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அதுக்கு ஃபுல்லா இங்கிலீஷ் அண்ட் சீனியர் தான் முக்கியம். இன்டர்மீடியேட் பத்தாது, ஜூனியர் பத்தாது. புரியுதுங்களா? ஸோ பிஎட் ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட்டுக்கு 120 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் இருக்கணும். அது மாதிரி நீங்க வந்து செக்ரட்டரியேட்ல குரூப் 2ல ஒரு 80ல இருந்து 100 போஸ்ட் வருதுன்னா அதுக்கும் போத் ஹையர் இருக்கணும். எலிஜிபிளா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு செக்ரட்டரியேட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஆனா ஒரு 100 போஸ்ட் தான் இருக்கும். 100 போஸ்ட்டுக்கு 2400 பேர் போத் ஹையர் முடிச்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த செட்ல முடிக்கிறவங்களும் எலிஜிபிள் ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் இருப்பாங்க. 100 போஸ்ட்டுக்கு 3000 பேர் இருப்பாங்க. ஆனா அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா போத் ஹையர் இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா பாசிபிள் தான். ரொம்பலாம் கட் ஆஃப் கூட போகாது. ஆனா ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வெறும் 100 போஸ்ட் தான். போத் ஹையர் இருந்தா மட்டும்தான் வாய்ப்பு. நீங்க பிசிஎம்ஆ இருந்தாலும் சரி, அல்லது வந்து எஸ்சியா இருந்தாலும் சரி, எஸ்டியா இருந்தாலும் சரி, 100 வேக்கண்ட் தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கும். ஒரு சில டைம் 80 தான் வரும். ஆனா நல்லா படிச்சீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா குரூப் 2 இந்த செக்ரட்டரியேட் போஸ்ட்ல ஸ்டெனோவுக்கு நீங்க ஓரளவுக்கு நீங்க உள்ள போயிருவீங்க. ஒரு 150 கொஸ்டின் போட்டீங்கன்னா 150 தானா நீங்க கேட்பீங்க. 150 போடுங்க, உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு போத் ஹையர் முக்கியம். குரூப் 2 பத்தி சொல்லிட்டேன். அடுத்து பிஎட் ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட் கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல ஹையர் இருக்கணும். இன்டர்மீடியேட் செல்லாது, ஜூனியர் செல்லாது. இங்கிலீஷ்ல ஹையர் இருக்கணும். தமிழ்ல ஹையர் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில போஸ்ட்டுக்கு பிஎட் ஆனரபிள் ஜட்ஜ் அந்த போஸ்ட் வரப்போ அதுக்கு கீழே இன்னும் ஒரு 20-30 போஸ்ட் வரும். அதுக்கும் எலிஜிபிளா இருப்பீங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ போத் ஹையர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் திருப்பி சொல்றேன், போத் ஹையர் மிக 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 முக்கியம். நீங்க குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ண வேணா. குரூப் 2 இருக்கு, பிஎட் ஆனரபிள் ஜட்ஜ் போஸ்ட் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இப்ப குரூப் 2 வந்து டிஎன்பிசி தரப்புல வந்துடும்.
ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து பிஎட் ஆண்டர்பிரினர்ஷிப் அது ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன்ல வந்துடும். ஈஸியான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதை பாஸ் பண்ணணும். முதல்ல வந்து போத் இயர் பாஸ் பண்ணாதான் நீங்க அதை பத்தி யோசிக்க முடியும். அதுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்க போத் இயரே பாஸ் பண்ணலைன்னா இதெல்லாம் யோசிக்க முடியாது. சும்மா அப்ளை பண்ணலாம் குரூப் 2க்கு, ஆனா வேலை கிடைக்காது, ஸ்டெனோல வேலை கிடைக்காது. ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். நீங்க பிஎட் ஆண்டபிள் ஜட்ஜ் போஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் ஹையர் இல்லைன்னா அப்ளைவே பண்ண முடியாது. பிஎட் ஆண்டபிள் ஜட்ஜ் அந்த இங்கிலீஷ் ஷார்ட் நீங்க அப்ளை பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ் ஹையர் கண்டிப்பா முக்கியம். ஸோ அது தெரிஞ்சுக்கங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிப்ரவரி 2024 அதை முடிச்சுக்கோங்க. பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஓகே, நம்ம எக்ஸாம் நல்லா எழுதிக்கோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா டிஎன்பிசி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், அல்லது பிஎட் ஆண்டபிள் ஜட்ஜ் போஸ்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் வரிசையா ட்ரை பண்ணலாம். நம்ம இதே முடிக்காம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா மைண்ட் கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, டிஎன்பிசி படிக்கலாமா, ஷார்டன் படிக்கலாமான்ற குழப்பம் எதனால இருக்கு? நீங்க ஷார்டனை முடிக்கலனாவே அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். 2 வருஷம் ஷார்டன் படிச்சுட்டு இப்ப போய் நான் டைப்பிங் போத்தையர் வச்சு நான் போய்க்கிறேன்னா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முடிவு எடுத்துக்க வேண்டியதானே. டிஎன்பிசி முடியலன்னு இங்க வரீங்க, அப்புறம் இங்கிலீஷ் ஹையர் முடியலன்னு அங்க போனா அப்புறம் காலங்கள் 2 வருடம் 3 வருடங்கள் வேஸ்ட். அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு தூரம் 2 வருஷம் 2 வருஷம் சில பேர் 3 வருஷம் வெயிட் பண்ணி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கை வலிக்க பென்சில்லாம் சீவி சொல்றேன் ஒரு இதுக்கு. ஸோ பென்சிலை பிடிச்சி நம்ம எழுதியிருக்கோம், கை வலிக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இவ்வளவு தூரம் முடிச்சுட்டு இவ்வளவு தூரம் இந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இங்கிலீஷ் அட்டம் சீனியர் முடிக்கல, எனக்கு வேணாம், நான் அங்க போறேன்னா அப்பவே போயிருக்கலாம். ஸோ இப்போ வந்து முடியலன்னு சொல்றது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாதது. கம்ப்ளீட் பண்ணுங்க, இங்கிலீஷ் ஹையரை கம்ப்ளீட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். இங்கிலீஷ் ஹையரை தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான தொந்தரவும் இல்லாம ஃப்ரீயா ரிலாக்ஸா போத் ஹையர் வச்சிருந்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 பிஎட் ஆண்டபிள் ஜட்ஜ் போஸ்ட், ஸோ இதெல்லாம் நிறைய எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். எல்லாத்துலயும் உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாத்துலயுமே ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் ஹையர் இல்லைன்னா அப்படியே தொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும். கிடைக்குமா, அதாவது கிடைக்குமா கிடைக்காதுன்றது போன குரூப் 4 வரைக்கும் தான். இந்த டைம் கண்டிப்பா கிடைக்காதுன்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. 2350, 2300, 2400 பேர், 2200 வச்சுக்கோங்களேன், 2200 பேர் வந்து போத் ஹையர் முடிச்சுட்டு ரெடியா இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு எப்படி ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு கிடைக்கும் அதை யோசிங்க. முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு லோயர் ஒரு ஹையர் கிடைக்கும்ட்டு. 2200 பேர் ஹிட்டிங் லிஸ்ட் போத் ஹையர் முடிச்சுட்டு. ஸோ எல்லாம் தெளிவாகிக்குங்க. போத் ஹையர் இல்லைன்னா ஷார்ட் ஹேண்ட்ல போக முடியாது. ஷார்ட் ஹேண்ட் இல்லாம நீங்க டைப்பிங்க்கு தான் போகணும். டைப்பிங்க்கு போறதுக்கு நம்ம எதுக்கு 2 வருஷம் ஷார்ட் ஹேண்ட் படிச்சோம்? எல்லாமே யோசிங்க. குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா சரியா இருக்காது. குரூப் 2வும் இருக்கு, பிஎட் ஆண்டபிள் ஜட்ஜ் போஸ்ட் இருக்கு. நம்ம ஷார்ட் ஹேண்ட் வந்து மோஸ்ட்லி முடிச்சிடும். இன்னும் இங்கிலீஷ் ஹையர் மட்டும் தான் இருக்கு. அதை முடிச்சிட்டா எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆயிரும். டக்குன்னு அப்ளை பண்ணி 3லே பாஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் வேலையை. குரூப் 4 பாஸ், குரூப் 2 பாஸ், பிஎட் ஆண்டபிள் ஜட்ஜ் அந்த போஸ்டும் பாஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? நிறைய சம்பளம் வேணும்னா பிஎட் ஆண்டபிள் ஜட்ஜ் போஸ்ட் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா குரூப் 4 சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சென்னையில இருக்கலாம்னு நினைச்சா என்ன பண்ணலாம், செக்ரட்டரியேட் போஸ்ட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயும் நீங்க பாஸ் பண்ற அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எலிஜிபிலிட்டி இல்லைன்னா நம்ம டைப்பிஸ்டா போத் ஹையர் வச்சு போகணும், இல்லைன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட் விஏவா போகணும், இல்லைன்னா வந்து இன்டர்வியூ போஸ்ட் போகணும், இல்லைன்னா அசிஸ்டண்டா போகணும். அங்க பிஎட் அங்க அந்த உள்ளுக்கே போக முடியாது. அவ்வளவுதான். அங்க போத் ஹையர் இருந்தாகணும், அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல ஹையராவது இருந்தாகணும். இங்கிலீஷ் ஹையர் முக்கியம், அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லைவ் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் மட்டும் லைவ் கிடையாது, அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா லைவ் வந்துடும். ஒரு சின்ன வேலைகள் இருக்கு, பேட்சுக்காக தான் சின்ன ஒர்க் இருக்கு அந்த அடுத்த வாரத்துல. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து லைவ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லைவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.